வாழ்க்கையிலே ரொம்ப சங்கடமான தருணம் வந்து முகத்துக்கு முன்னால் 4 பேர் புகழ்ந்து பேசுறது. ஐ ரிக்வெஸ்ட் எங்களெல்லாம் விட்டுருங்க, வெளியிலேருந்து வந்தவங்கள புகழுங்க, எங்களை ஜஸ்ட் டெசிக்னேஷன் சொன்னால் போதும். முதற்கண் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மேடம் கே யவனராணி அவர்களை கல்லூரி சார்பில் மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இவங்கள்ட்டெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டேன், இருக்கேன் என்னை விட்டுருங்க, சீனிவாசன் சாரை பிடிச்சிக்கங்கன்னு சொன்னேன். அவங்க விடுற மாதிரி இல்லை. நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நிறைய பேசுகிறோம், ஆனால் ஒரு ஃபார்மலாக பேச வரும்போது ஒரு தயக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் இதெல்லாம் நம்ம ஆங்கிலத்திலேயே பேசி பழகிட்டோம். ரெண்டாவது வந்து தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கிற நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நாட்டை சொல்லுவீங்க? when it comes to technology, which country you will hold it high? ஜப்பான், தென் சைனா, முக்கியமானதை விட்டீங்க ஜெர்மனி தான் ஒரிஜினலாக அவங்க டெவலப் பண்ணது. மீதி எல்லாம் அந்த அவங்களோட டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கிட்டு இம்ப்ரூவ் ஆனவங்க. ஜப்பான் வந்து ஒரு காலத்தில் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனாவை சொல்லுவாங்க, ஒரு இடத்துலேருந்து எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறாங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஜப்பானும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னோவேஷன் அப்படிங்கிறது இந்த லேட்டஸ்ட்டாக இருக்கிறது, இந்த சிப், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சிப், கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி ஹைடெக் டீப் டெக்னு வாங்கல, அதுல எல்லாம் ரொம்ப இன்னோவேஷன் நடந்தது அமெரிக்காவில். அதை வந்து மற்ற நாடுகள்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தாய்மொழியே இங்கிலீஷ். காலனி ஆதிக்கத்தோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா எல்லாத்துக்கும் காமனான ஒரு லாங்குவேஜ் இருந்தது. நினச்சி பாருங்கள், காலனி ஆதிக்கம் இல்லாமல் இங்கிலீஷ்னு ஒரு காமனாக ஒரு நாடு இல்லாமல் நம்ம இங்கேருந்து உக்ரைன் போகிறாங்க, ரஷ்யா போகிறாங்க, லித்துவேனியா போகிறாங்க, அங்கெல்லாம் என்ன பாஷை பேசுகிறாங்கன்னே தெரியாது. இங்கிலீஷே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி இந்தியர் வந்து எல்லா நாட்டிலும் இருக்காங்க, சிரியாவில் கூட இருக்காங்க, உக்ரைனில் இருக்காங்க, சண்டை நடக்கிற எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க, ஈவன் இந்த பாலஸ்டைன்களை கூட இந்தியர்கள் போய் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பாலமாக இருக்கிறது வந்து காமனான ஒரு லாங்குவேஜ். ஆனால் அதோட ஆதிக்கம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. எனி டெக்னாலஜி இங்கிலீஷில் தான் வருது. ஆனால் அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து எப்போவுமே ஒரு நிர்மலம்